எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, குண்டா இருக்கிறதுக்கு, அவங்க ஒல்லி ஆவறதுக்கு தான் டிப்ஸ் இருக்குது. நான் இப்போ ஒல்லி ஆவறவங்க எப்படி குண்டா ஆவறதா அப்படிங்கிறது தான் இப்போ டிப்ஸ் கொடுக்க போகிறேன். டெய்லி காலைல எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, டீ காஃபியை தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு ஸ்மூதி மாதிரி, அதாவது ஓட்ஸ் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வாழைப்பழம், கனிஞ்ச வாழைப்பழம் 1 எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழம் ஒரு 3 எடுத்துக்கோங்க. தேன் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு அதை டெய்லி காலையில் குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகிடும். அடுத்தது நேந்திர வாழைப்பழம் இருக்குது இல்லைங்களா, அந்த வாழைப்பழம் கிடைச்சதுன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் தேன் கலந்து சாப்பிடும்போது நல்லாவே வெயிட் கெயின் ஆகிடுங்க. அடுத்தது மாதுளம்பழம் ஒரு அரை பழம் எடுத்துக்கோங்க. கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதில் பாதாம் ஒரு 5 பாதாம், 5 முந்திரி, உலர் திராட்சை ஒரு 10 போட்டு கொஞ்சோண்டு தேன் போட்டு அப்படி அடித்து நீங்கள் குடிக்கும்போது கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகிடுங்க. அடுத்தது செவ்வாழைப்பழம் இருக்குது இல்லைங்களா, அதை டெய்லி நைட்டு தூங்க போகும்போது சாப்பிட்டுட்டு நீங்கள் படுங்க. அடுத்தது தேங்காய் பால். தேங்காய் பால் நல்லாவே வெயிட் கெயின் ஆகுங்க. தேங்காய் பாலை எடுத்து அந்த தேங்காய் பாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழத்தை போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு தேன் ஊற்றிக்கோங்க. மெயினாக சப்போட்டா, சீத்தாப்பழம் இருந்ததுன்னா ரொம்பவே வெயிட் கெயினுக்கு நல்லதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, டெய்லி உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, டெய்லி ஒரு 2 முட்டை சேர்த்துக்கோங்க. தயிர் நிறைய சேர்த்துக்கோங்க. பன்னீர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் டெய்லி சேர்த்துட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகிடும். அதே மாதிரி கடலைப்பருப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பை நல்லா வறுத்து டெய்லி ஒரு கைப்பிடி அளவு டெய்லி ஒரு 11 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டு வரும்போது நல்லாவே வெயிட் கெயின் ஆகிடுங்க. அதோட ப்ரோட்டீன் பவுடர். இந்த ப்ரோட்டீன் பவுடர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரோட்டீன் பவுடரை நீங்கள் செஞ்சு சாப்பிட்றதுனாலையும் நல்லாவே வெயிட் கெயின் ஆகுங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.